செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தூய்மை பாரத இயக்கம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் தூய்மை பாரத இயக்கம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு திறந்த வெளியில் மலங்கழித்தலை ஒழிக்கவும், கழிப்பறை பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தவும் 2014ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தூய்மை பாரத இயக்கம் இந்திய அரசின் நாடு தழுவிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை திறந்த வெளியில் மலம் கழித்தல் அற்ற மாவட்டமாக மாற்றும் வகையில் மாவட்டத்தில் உள்ள 860 கிராம ஊராட்சிகளிலும் தனிநபர் இல்ல கழிவறைகள் கட்டப்பட்டு வருகிறது. ஒரு தனிநபர் இல்ல கழிவறை கட்டுவதற்கு அரசு முழு மானியமாக ரூபாய் 12,000 வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ரூபாய் 8,52,24,000 செலவில் 7,102 தனிநபர் இல்ல கழிவறைகள் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ளது. கழிப்பறை கட்ட போதுமான இடவசதி இல்லாத குடும்பங்கள் வசிக்கும் பகுதிகளில் சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 2,25,00,000 மதிப்பீட்டில் 28 சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பெண்களின் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள தூய்மை பாரத திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர். என் பேர் சிவாஜி, திருவண்ணாமலை மாவட்டம் அனுராபாத் முனீஸ்வர் நகர். இந்த பாத்ரூம் இல்லாத போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோடி திட்டத்தில் இந்த பாத்ரூம் கொடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. இந்த பாத்ரூம் கொடுத்த பிரதமர் மோடி ஐயாவுக்கு நன்றி. என் பேர் ரோஜா, திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் வட்டம் அன்வராபாத் கிராமத்துல இருக்கிறோம். எங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை. முள்ளுக்கு இப்படிங்க அப்படிதான் போகும். பசங்க போறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏரி வேலை மூலியமா பாத்ரூம் வசதி கொடுத்தாங்க. அதுக்கு பணமும் 12,000 போட்டாங்க. அதை வச்சு நாங்க பாத்ரூம் கட்டி பசங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். இது கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து நீலகிரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பயனாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு. என் பேர் பாலமுருகன். கோத்தகிரி பக்கத்தில் இருக்கிற ஒர்சலை கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ மோடி அரசு 125 நாளா பண்ணியிருக்காங்க. அதுல மக்களுக்கு டைரக்டா பணம் போற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த 125 நாளுடைய காசை அவங்களுக்கு கரெக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு. தவறும் பட்சத்தில் அவங்களுக்கு 0.05 வட்டியோடு சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தற்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக்கி செய்து கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேரிடர் காலங்களை இவர்களை பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது. அதோடு அல்லாமல் விவசாயிகளின் வேலைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் என கூறியுள்ளார்கள். விவசாய வேலைகள் நடைபெறும் பொழுது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தி வைத்து இருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. இனிமேல் 125 நாளுக்கு வேலை கிடைப்பது என்பது வரவேற்கின்றோம். இந்த 125 நாள் வேலையில் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பணிகள் இருக்கும் பொழுது இந்த வேலை நாட்களை நிறுத்தி வைக்கவே உத்தரவு போட்டுள்ளார்கள். இது விவசாயிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. இதற்காக பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளிர்கால வன உயிரின தூதுவர்களாக மாறிய பள்ளி மாணவர்கள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர். உலகில் உயிரி சமநிலையை உருவாக்குவதில் காடும் வன விலங்குகளும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. கோடை காலம், வசந்த காலம், குளிர்காலம் என பல்வேறு சூழலில் வனத்தையும் அடர் வனத்தில் வாழும் வன விலங்குகளையும் பாதுகாப்பதில் பல்வேறு சவால்கள் உள்ளன. இந்த சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் சேலம் மாவட்ட வனத்துறை ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியை மேற்கொண்டது. ஏற்காடு மலையடிவாரத்தில் இயற்கை அன்னையின் மடியில் அமைந்திருக்கும் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவை மையப்படுத்தி குளிர்கால வன உயிரின தூதுவர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்த மாணவர்களுக்கு வனத்துறை சார்பில் ஒரு நாள் முழுக்க வனம் சார்ந்த விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் விலங்குகளின் உய்விடங்கள், அவற்றின் குணாதிசயங்கள், கால் தடத்தை பயன்படுத்தி விலங்குகளை கண்டறிதல், பாம்புகள் பற்றிய விழிப்புணர்வு, பாம்பு கடிக்கான முதலுதவி சிகிச்சை, வண்ணத்து பூச்சி பூங்கா, வண்ணத்து பூச்சியை கவரக்கூடிய தாவரங்கள்,
பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் தாவரங்களின் அறிவியல் பெயர்கள், அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய வகை மரங்களை பற்றி வனத்துறை அலுவலர்கள் மாணவ மாணவியருக்கு எடுத்துரைத்தனர். பயிற்சியின் நிறைவாக அடர் வனப்பகுதிக்குள் மாணவ மாணவியரை அழைத்துச் சென்று பல்வேறு வகை மரங்கள், விலங்கினங்கள் மற்றும் பறவையினங்கள் பற்றி நேரடி களப்பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்த களப்பயிற்சியின் மூலம் வன உயிரினங்கள் குறித்த அறிவியல் பூர்வ உண்மையை புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார். இயற்கையை புரிந்து கொள்வதும் வன உயிரினங்களை பாதுகாப்பதும் அதுக்கான பாதுகாப்பாகவும் நம்ம நினைக்க முடியாது. இயற்கையும் வன உயிரினங்களும் இருந்தாதான் மனித இனம் வாழ முடியும் என்பது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது மனிதனை பாதுகாப்பதற்கு சமமான ஒரு செயல் அது. அனைவரும் இணைந்து இயற்கையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்போம். பாட புத்தகத்தில் மட்டுமே படித்து வந்த விலங்கினங்களை நேரில் பார்த்து முழு தகவல்களை தெரிந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். சாம்பார் டீர், ஸ்பாட்டட் டீர், அப்புறம் பைத்தான், கண்ணாந்தி வீரியன் அதெல்லாம் பார்த்தேன். இந்த மான் கொம்பு பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்னேக் எல்லாம் ஜம்ப் பண்ணி கடிக்கும். அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை கார்டர்லாம் பார்த்தேன். அப்புறம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வைல்ட் லைஃப் அனிமல்ஸோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு வேரியேஷன் பார்த்தோம். நிறைய ஸ்பீஷியஸ் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்னேக்ஸோட வெரைட்டி ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அதோடைய ஸ்னேக் வந்து எப்படி பைட் பண்ணும், அந்த மாதிரி நிறைய ஸ்னேக் என்கிட்ட எப்படி நம்ம பயோடைவர்சிட்டிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க. வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்கால தலைமுறையினரிடம் விதைக்க நினைக்கும் வனத்துறையின் முயற்சி இயற்கை ஆர்வலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் முதல் பெண் ஆசிரியரும் சமூக சீர்திருத்தவாதியுமான சாவித்ரிபாய் பூலேயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியே சமூக மாற்றத்திற்கான சிறந்த கருவி என நம்பியவர் சாவித்ரிபாய் பூலே என கூறியுள்ளார். புறக்கணிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதில் அவர் ஆற்றிய சேவை இன்றும் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய அதிகாரமளிக்கப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கும் நாட்டின் முயற்சிகளுக்கு அவரது கனவு தொடர்ந்து வழிகாட்டி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பாராளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இணைய குற்றங்களை எதிர்கொள்ள தகவல் பரிமாற்றம், ஒருங்கிணைப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்துறை அணுகுமுறை அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஸ்ரீபுரம் ITF மைதானத்தில் புதிய குற்றவியல் சட்டம் குறித்த கண்காட்சியை திறந்து வைத்ததையும் அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டுகளின் வளர்ச்சி மற்றும் மாற்றங்களை கொண்டாடும் வகையில் இந்தியாவின் மாற்றத்தில் எனது அனுபவம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் நடைபெற்ற 4 படைப்பாற்றல் போட்டிகளின் வெற்றியாளர்களை தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், குறும்படம் மற்றும் வலைப்பதிவு எழுத்து ஆகிய பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டன. வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்குடன் உற்சாகமாக பங்கேற்ற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெற உள்ள குடியரசு தின பேரணி மற்றும் 28, 29ஆம் தேதிகளில் நடைபெறும் முழு உடை ஒத்திகை நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஜனவரி 5ஆம் தேதி முதல் தொடங்கும் என பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விழாவிற்கான டிக்கெட்களை பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆமந்த்ரன் இணையதளமான www.amantran.mod.gov.in மூலம் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்த முழு தகவல்களை www.rashtraparv.mod.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் எனவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.